ஹாய் ஆல், வெல்கம் டு மோனிஸ் டே ஃபார் டீ. இன்றைக்கி சூப்பரான என்னோட ஸ்டைலில் கறி லீவ்ஸ் ப்ரான் தொக்கு குயிக்காக எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன், வாங்க. 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 6 முந்திரி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க, ஒரு கப் அளவுக்கு தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா நைஸாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கறி லீவ் சேர்த்துக்கோங்க, ஒரு 10 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க, ஒரு 2 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. அந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 2 தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வந்தோடனே 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோடனே அடுத்து கொரியண்டர் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்ச ப்ரான் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 kg ப்ரான் போட்டிருக்கேன். நல்லா அது இந்த மசாலாவோடு நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலா நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த அந்த மசாலாவில் நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லாவே வெந்து வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே நம்மளோட கறி லீவ்ஸ் ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா சுட சுட சாதத்துக்கூடையும் நீங்கள் அதை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.